நைட் ரொட்டீனில் என்னென்ன பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்றது நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சியா சீடு நைட்டே பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டேன். ப்ளஸ் மார்னிங் ஸ்மூத்திக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் தம்பிக்காக போட்டு வச்சுருக்கேன். பேரிச்சப்பழம் அத்திப்பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பூசணி விதை வால்நட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் மார்னிங் எனக்கு எந்திரிச்சதும் குடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். இதை வெந்தயம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதோட சீரகம் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது ஸோ நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக. ப்ளஸ் இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு மோர் மசாலா மோருக்காக இஞ்சி தட்டி சீரகம்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அடித்து கொடுக்க வேண்டியது தான். மேக்ஸிமம் டேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தம்பிக்கு சுண்டல் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நைட்லேயே சுண்டல் ஏதோ ஒன்று ஊற வச்சுருவோம். இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் 2 கலரில் மிக்ஸ் பண்ணது இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நைட்டே எடுத்து வச்சுருவேன். காய்கறிகளும் மேக்ஸிமம் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். சரி நாளைக்கு லீவ் வந்ததுனால இன்றைக்கி அதிகமாக எதுவும் காய்கறிகள் கட் பண்ணல. நிறைய பேர் வந்து எப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்கன்றது போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நானும் எல்லாமே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் டைம் பத்துறதில்ல. தேங்காய் பால் முறுக்கு செஞ்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் அந்த திப்பி இருந்தது பார்த்திங்களா, வடிகட்டினது போக திப்பி பார்த்திங்கன்னா அந்த மேல் தோலியும் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சக்கரை பாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். சரி வீட்டுக்கு தான் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நான் வந்து செஞ்ச முறுக்கு எல்லாமே பாக்ஸில் போட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நைட் வந்து ரெடி பண்ணி வச்சது. இதை நான் எப்படி வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது மேக்ஸிமம் நாளைக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.